ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வி வாண்ட் குரூப் 2A ரேங்க் லிஸ்ட். இதுக்கான டிமாண்ட் என்ன, நெசசிட்டி வந்தது, என்ன ப்ராப்ளம்ஸ் இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டர்கோன் பண்ணிகிட்ருக்காங்க ஆஃப்டர் குரூப் 2A மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுலேருந்து என்னென்ன குழப்பங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் அனலைஸ் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா, இந்த வீடியோ ரீச் ஆச்சுன்னா மேபி டிஎன்பிசி இந்த வீடியோவை பார்க்கலாம், அதோட மெம்பர்ஸு. ஸோ இல்லை அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க பார்க்கலாம். இல்லைன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதை பற்றின ஐடியா ஓவராலாக என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக இதோட கண்டினியூஷனாக மற்றவங்களும் வந்து இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். எதுக்காக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணணும், என்ன நெசசிட்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு குரூப் 2A மெயின்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு. இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் பர்ஃபெக்டாக ரிலீஸ் பண்ணாங்க. இது ஓகே, யாருமே குறை சொல்லலை. 480+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தாங்க. அவங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடச்சிருங்கிறது தெரிஞ்சு போச்சு. இங்கே ப்ராப்ளமே கிடையாது. பட் ஆனால் நீங்கள் அடுத்து நான் இன்டர்வியூக்கு பண்ணது தான் வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபால்ட்டுன்னே சொல்லலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ரிசல்ட்டுன்னு ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதில் ஓரளவு என்னங்கிற இன்ஃபர்மேஷனாவது இருக்கும். எதுவுமே இல்லாமல் மொட்டையாக ரீச்சுடு நாட் ரீச்சுடுனா ஸ்டூடெண்ட் என்ன புரிஞ்சுக்குவாங்க? உங்களுக்கு வந்து திருப்பி வெயிட் பண்ணணும். அதுக்காக வந்து டெம்பரரியாக நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் ரிசல்ட்டு விடலைன்னா உங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரிசல்ட்டை கேட்டு ட்ரெண்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டீங்கன்னா, பிரித்து விட்ருலாம், ரீச்சிட்டு நாட் ரீச்சிட்டு சொல்லிடலாம். ஒரு மாதம் வரைக்கும் அவங்க கவலைப்படட்டும், புலம்புறதும். அடுத்து நம்ம ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் பண்ணிங்களான்னு தெரில. ஆனால் நீங்கள் பண்ணுறது பார்த்தா அப்படி தான் இருக்குது. இப்படி பண்ணுறதில்ல அவங்களோட மார்க் இருக்கா தெரியுமா, தெரியாது. ரேங்க் தெரியுமா, தெரியாது. கம்யூனிட்டி ரேங்க் என்ன தெரியுமா, தெரியாது. ஸ்பெஷலாக ஏதாவது கேட்டகரி இருந்தாங்க அப்படின்னா அந்த இதில் இருக்காங்களான்னா அது எதுவுமே தெரியாது. ரீச்டு நாட் ரீச்டு என்ன அர்த்தம்? இதை வச்சுட்டு என்ன நம்புறது? அதுக்கப்புறமா அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணுறீங்க. அன்றைக்கி நைட் ரிலீஸ் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சு. அதில் நான் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 1:2.5 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண முடியாமல் போச்சு, எரர்னு காட்டுச்சு. திருப்பி அடுத்த நாள் காலையில் அப்லோட் பண்ணிட்டீங்க. இந்த 1:2.5னா என்ன மீனிங்கு? அதுவும் தெரில. ஆக மொத்தம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. அது என்ன ரிசல்ட்டுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கே இன்னும் ஸ்டூடெண்ட்டால் புரிஞ்சிக்க முடியல. இது என்ன ரிசல்ட்டு, இப்படி தான் விடுவாங்களா, இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே இல்லை. ரிசல்ட்டுன்னு பேருக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கும் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா அந்த டேட்டை வேறு போட்டு இது பண்ணிட்டீங்க. ஆக மொத்தம் உங்கள் வேலை முடிஞ்சிருச்சுங்கிறத நீங்கள் முடித்த மாதிரி காட்டிக்கிட்டீங்களே தவிர ஆக்சுவலாக வேலை முடிக்கவே இல்லை. இது வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க், அவ்வளோதான். நீங்கள் முடிச்சிருக்கணுன்னா என்ன பண்ணியிருக்கணும் பர்ஃபெக்டாக? இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ண அதே பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிங்க, இது கரெக்டு, இதில் யாருமே குறை சொல்லலை. நான் இன்டர்வியூக்கு எழுதுன நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குன்னா அதுக்கான ரிசல்ட் எப்படி இருந்திருக்கணும்னா, 60,000 பேர் 58,000 பேர் 60,000 பேர் எழுதுனாங்கன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரோட மார்க்கு, அவங்களோட ரேங்க் லிஸ்ட்டு, அந்த ரேங்க் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டியில் எவ்வளோ, ஜென்ரல் கேட்டகரியில் எவ்வளோ, ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தால் எவ்வளோ, இந்த மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு பேர் தான் ரிசல்ட்டு. இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணது ஆக்சுவலாக ரிசல்ட்டே கிடையாது. அது ஒரு டம்மி ரிசல்ட் மாதிரி தான். பேருக்கு தான் அது ஒரு ரிசல்ட். 2 பேரை பிரித்து விட்டீங்க. நீ உனக்கு வாய்ப்பு இருக்குது, உனக்கு வாய்ப்பு இல்லை, இது என்னது? ஸோ அதனால் வந்து முடிஞ்ச லெவலில் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ உடனே வந்துடுவீங்க, இன்டர்வியூ போஸ்ட் இருக்கிற காரணத்தினால் எங்களால் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண முடியாது, எங்கள் ரூலில் உள்ளதுன்னு வருவீங்க. சரி, இதே ரூலில் தான் எந்த எக்ஸாம் 2 வருஷம் நடத்தணும்னு சொல்லியிருக்கான். எந்த எக்ஸாம் 3 வருஷம் இந்த ப்ராசஸ் இழுன்னு இழுக்கலாம், ஜவ்வு மாதிரி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே சொல்லலை. 1 இயர் மேக்ஸிமம் 1 இயர் தான் எல்லா ப்ராசஸும். ஈவன் குரூப் 1 எக்ஸாமே 1 இயர் தான். உங்களோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது கடைசியாக ஒன்று கொடுத்துருப்பீங்க, ப்ரிலிம்ஸ் இந்த டேட்டு, மெயின்ஸ் இந்த இது, இன்டர்வியூ இந்த இதுன்னு கொடுத்துருப்பீங்க. எல்லா எக்ஸாமும் 1 இயர் ப்ராசஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பீங்க. ஆனால் ஒரு எக்ஸாமும் நடத்துறதில்ல. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரூல்ஸ் படி பண்ண மாட்டீங்க. ரிசல்ட்டும் டைமுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி ரிலீஸ் பண்ணாலும் அதை ப்ராப்பராக ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் இங்கே மட்டும் உங்களுக்கு ரூல்ஸ் வந்துடும், இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது அதனால் ரிலீஸ் பண்ணோம். சரி, இன்டர்வியூ போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகிடப்போகுது, அவங்களுக்கு மார்க் தெரிஞ்சிடும், ரேங்க் தெரிஞ்சிடும், அதனால் இன்டர்வியூ அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். சரி, யார் வந்து 450 பேர் இன்டர்வியூக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், 450+ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ போகிறாங்கன்னா இவங்க மார்க் வந்து அவங்களே கேட்க மாட்டாங்க. இன்டர்வியூ முடித்தோன்னு வந்தாலும் ஓகேன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு கன்ஃபார்மாக ஜாபுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இவங்களுக்கு மட்டும் ஹோல்டு பண்ணி வைங்க. இவங்களோட இன்ட்ராக்டிவ் இது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களோ, ஒவ்வொருத்தரும் அவங்க ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த இன்டர்வியூ கேண்டிடேட்டுவோட
ரிசல்ட்டை மட்டும் எப்படி அனௌன்ஸ் பண்ணுங்கன்னா இன்டர்வியூக்கு அப்புறமா உங்கள் ரிசல்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வைங்க. அவங்களோட ரேங்க்கை மட்டும் ரிலீஸ் பண்ணாதீங்க. மற்ற பேரோட ரேங்க்கை ரிலீஸ் பண்ணுங்கள். வேலை முடிஞ்சுது. அவங்கவுங்க என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். ஈவன் வந்து ரிலீஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான். பட் ஆனால் நீங்கள் அதில் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்கிறீங்க. சரி உங்கள் வழிக்கே வரும். அப்படி உங்கள் வழிக்கே வந்துட்டு இன்டர்வியூ போகிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்க. அந்த 450 பேரை அவங்கள மட்டும் இன்டர்வியூக்கு அப்புறமா நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லுங்கள். மற்ற எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணுறதுல என்ன ஆகிடப்போகுது? அவங்க என்ன இன்டர்வியூக்காக வரப்போகிறாங்க? மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு நான் இன்டர்வியூவில் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஓரளவு அவங்களோட ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு வச்சும் கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் வச்சும் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஏதாவது லிஸ்ட்டு இருந்தால் அதை வச்சுமே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இதுக்குள்ளே போக முடியும், நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்கிற ஓரளவு அனுமானிக்கலாம். எழுதின எல்லாருக்குமே தெரியும் 6000 சீட் இருக்குது, 6000 வேக்கன்சி இருக்குன்னா 6000 பேர் தான் எடுக்க போகிறாங்க. 60000 பேர் எங்களுக்கு 60000 வேலை கொடுங்க, எங்களுக்கு எழுதின எல்லாருக்குமே வேலை கொடுங்க, நான் கஷ்டப்பட்டு எழுதிட்டு உங்களுக்கு வேலை கொடுங்கலாம் கேட்கல. ரிசல்ட்டை ப்ராப்பராக ரிசல்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கள். அதுலேயும் ட்விஸ்ட்டு காட்டி ரீச்சுடு நாட் ரீச்சுடு இது என்னன்னே தெரியல. எப்படி சொல்கிறதுனா சயின்டிஃபிக்காக நீங்கள் நான் பயங்கரமாக குழப்பிக்கிட்டு இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸை. இப்போ இந்த தாட்டி இப்படி விட்டுட்டேன்னா இப்போ வருங்காலங்களில் திருப்பி இதே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பண்ணுற மாதிரி தான் அடுத்தது நீங்கள் குரூப் 1க்கு இதே யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். இதே ஸ்ட்ராட்டஜியாக ரீச்சுடு நாட் ரீச்சுன்னு போட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது. ஏன் இந்த பழக்கம்? ஒரே தாட்டியே விட்டுருங்க, அவ்வளோதான். ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. அவங்கவுங்க இருக்காங்களா இல்லையாங்கிறத அவன் டிசைட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் 1 மாதம் கழித்து எப்போ இருந்தாலும் நீங்கள் ஸ்பீடெல்லாம் பண்ண மாட்டீங்க. 1 மாதமோ 2 மாதமோ கழித்து தான் அடுத்த ப்ராசஸ்க்கே நீங்கள் அடி எடுத்து வைப்பீங்க. அது வரைக்குமாவது நிம்மதியாக இருக்கட்டுமே ஸ்டூடெண்ட்ஸு. அடுத்து என்ன எக்ஸாம் படிக்கணுன்னா படிக்கட்டும், இல்லை வேலைக்கு போகணுன்னா போகட்டும், இல்லைன்னா வேறு ஏதாவது அவங்க பண்ணணுன்னா அவங்க பீஸ்ஃபுல்லாவது பண்ணுவாங்க. பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. கிடைக்காதுங்கிற ஓரளவு கொஞ்சம் பேத்துக்கு மட்டும்தான் ஆசோலேஷனில் இருப்பாங்க. கிடைக்குமா கிடைக்காது எல்லா தாட்டியும் நடக்கும். கவுன்சிலிங் வரைக்கும் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும். மற்றபடி மேக்ஸிமம் மற்ற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போயிடும். ஓகே நம்மளுக்கு வந்து இந்த தாட்டி கிடைக்கலாம், அடுத்த தாட்டி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இதுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆயிடுவாங்க. பட் ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இப்போ டெம்பரரியாக விட்டுட்டு இப்போ ஒரு ஷாக் கொடுத்துட்டு இப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதனால் வரல, ரீச்சுடுன்னு வந்திருக்கேன், நான் டாப்பில் இருப்பேனா கீழே இருப்பேனா, ரேங்க்கு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இப்போ நான் வீட்டில் என்ன சொல்லுவேன், வீட்டில் சொன்னால் எப்படி அக்செப்ட் சில ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வீட்டில் சொன்னேன்னா நீ போய் சொல்கிற, இந்த மாதிரிலாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களா, உண்மையை சொல்லுன்னு தான் கேட்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உனக்கு வேலை கிடச்சுன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. எவ்வளோ ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் டிஎன்பிஎஸ்சி ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலையிலேருந்து தப்பிக்கணும். எங்கே வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலைன்னா டப்புன்னு ட்ரெண்ட் பண்ணி விட்ருவாங்க, நம்மளுக்கு பாதிப்பாகும்னு சொல்லிட்டு ஒரு 19 ஒன்று ரிலீஸ் பண்ணி விட்டீங்க, அவ்வளோதான். ஸோ இனிமையாவது முடிஞ்ச லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே உண்மையாக உங்களுக்கு கேர் இருந்ததுன்னா, இந்த சொசைட்டி மேலே கேர் இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்கள் வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். இதை பண்ணுறதுக்கு வந்து ஒன்றும் ரொம்ப இமாலய இதெல்லாம் கிடையாது. பண்ணுறது தான். இதுக்கு முன்னாடிலாம் டிஎன்பிசி ப்ராசஸ் பண்ணவங்க தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ தான் நீங்கள் எக்ஸாம் நடத்தலை. 90 வருஷத்துக்கு மேலே டிஎன்பிசி இயங்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இதை மனசு வச்சா பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் அதை பண்ணுறதில்ல. திருப்பியும் ஒரு எக்ஸாமை டிலே பண்ணி நடத்துகிறீங்க. ஒரு ஆனுவல் பிளானரை வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வச்சது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான். ஒரு ஆனுவல் பிளானரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எப்போ வரும்னு காத்திருக்க வச்சு, அந்த மாதிரி வருமா வராதாங்க மேலே கொண்டு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இப்படி பண்ணுறனால டிஎன்பிசி மேலே இருக்கிற நம்பிக்கையே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு போயிடும். சர்வீஸ் பண்ணணும்னு வர்றவங்க மேக்ஸிமம் வெளியே போயிடுவாங்க. எக்ஸாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறது பண்ணுவீங்க, 10 வருஷம்னாலும் பண்ணிடுவீங்க, ஆள் எடுக்கிறதும் எடுத்துருவீங்க. பட் ஆனால் எத்தனை சர்வீஸ் மைண்டட் உள்ளவங்க உள்ளே வருவாங்க, எப்படி சொசைட்டிக்கு இவங்க திருப்பி பண்ணுவாங்க? இவங்கள கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் பில்லர் மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு. அவங்க எப்படி எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க? இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் உங்கள் வேலையை வந்து அலட்சியமாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு தெரில. ஸோ முடிஞ்ச லெவலில் இதுக்கும் வந்துட்டு நாங்கள் இன்டர்வியூக்கு அப்புறமா தான் நாங்கள் பண்ணுவோம், அதுதான் ரூல்ஸுன்னு சொல்லாமல் ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள் நீங்கள் நினச்சிங்கன்னா வித்தின் 1 வீக்குக்குள்ளே இதெல்லாம் பண்ண முடியும். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் கையில் மார்க் இருக்குது. அதை ஷார்ட் அவுட் பண்ணி ஒவ்வொருத்தரும் என்ன ரேங்க்குன்னு தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சு. அந்த 480 பேரை மட்டும் தனியாக அவங்களுக்கு மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மற்றவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்கள். ரொம்ப இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களே இதுதான் சொல்லும்போது நீங்கள் ஆஃபீஸராக இருக்கிறீங்க, ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இதை பண்ணுறதுக்கு என்னன்னு தான் தெரியல. ஸோ முடிஞ்ச லெவலில் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும். இன்டர்வியூ வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ரிசல்ட்டுங்கிறது வந்து ரேங்க் லிஸ்ட்டு மார்க் ரிலீஸ் பண்ணாதான் அதுக்கு பேர் உண்மையான ரிசல்ட்டு. இது எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல்
சும்மா இது பண்ணால் அது ஒரு டம்மி ரிசல்ட்டு. அந்த டம்மி ரிசல்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறது எல்லாருமே? அதுக்கு நீங்கள் விடுறதுக்கு இந்த நாட் ரீச்சிட்டுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம். அவங்க எல்லாருமாவது கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. வரும்போது வரட்டுமாவது இருந்திருப்பாங்க. ட்ரெண்ட் பண்ணணும்னு ட்ரெண்ட் பண்ணியிருக்கான். ஆனால் இப்போ வந்து நிறைய பேத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் நல்லா படித்தேன் எப்படி போச்சுன்னு இது பண்ணிகிட்ருக்காங்க. கிளியரான மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல அப்படின்னு இருக்காங்க. ஒரு மாதம் கழித்து நீங்கள் சொல்கிற மாதிரி வரும். ஆனால் அது வரைக்கும் அவங்க என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, என்னென்ன ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று, இதே மாதிரி பண்ணிகிட்டே போனோன்னா யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்னு நீங்கள் அந்த மென்டாலிட்டிலையும் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்னென்னு எனக்கு புரியல. ஸோ முடிஞ்ச லெவலில் எங்களை ஸ்டூடெண்ட்ஸுன்னு பார்க்காதீங்க, இந்த சொசைட்டியோட சிட்டிசன்ஸ். அதே மாதிரி நாளைக்கு சர்வீஸ் பண்ண போகிறது, இந்த சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க இங்கேருந்து தான் வராங்க. ஸோ அவங்களுக்கான டியூ ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுங்க தயவு செஞ்சு. இதே மாதிரி அலட்சியமாக பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அது வரும் காலங்களில் வந்துட்டு அவநம்பிக்கையை தான் உண்டு பண்ணும், டிரான்ஸ்பரன்சியை பெருசாக இல்லாத மாதிரி தான் ஆக்கும். நல்ல சொசைட்டிக்கு எஃபெக்டிவாக பண்ணக்கூடியவங்க வெளியே தான் போயிட்டுருப்பாங்க, வேறு ஒன்றும் நடக்காது. அது திருப்பியும் வந்து சொசைட்டிக்கு தான் லாஸ், வேறு யாருக்கும் கிடையாது. நீங்கள் ஒர்க்கு எஃபிஷியண்ட்டாக பண்ணிங்கன்னா எஃபிஷியண்ட்டாக உள்ளவங்க உள்ளே வருவாங்க. ஒர்க்கு இப்படி பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொசைட்டி போகும். ஸோ முடிஞ்ச லெவலில் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியில் கரெக்டாக இருங்க. ஒரு விஷயத்தை பண்ணும்போதே இதோட ட்ராபேக் என்ன வரும், இதனால் எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆவாங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். எங்கே நம்ம ஒன்று பண்ணலைன்னா வந்து ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க, அதனால் வந்து நம்ம வேலைக்கு அஃபெக்ட் ஆகணும், உங்கள் வேலைக்கு மட்டும் கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், டிஎன்பிசியோட நேம் வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இனிமையாவது கன்சிடர் பண்ணி அந்த மாதிரி எஃபெக்டிவாக பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய சஜஷன் கொடுத்து ஒரு சிலர்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் அக்செப்டடு தான், நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. பட் ஆனால் இது போதாது. நிறைய விஷயங்கள் ரொம்ப லேகாக இருக்குது. நிறைய சின்ன சின்ன விஷயத்துலேயே நிறைய மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க, சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை முடிஞ்ச லெவல் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து இந்த ஓவராலாக சொசைட்டிக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக உங்கள் வேலையை ப்ராப்பராக பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ரெக்வெஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச லெவலில் ரேங்க் லிஸ்ட்டை வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணுங்கள். டிஎன்பிசி எவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. எக்ஸாமுக்கு அடுத்த எக்ஸாம் படிக்கணுன்னா போயிடுவாங்க. அவங்க அவங்களோட லைஃப்பை பார்ப்பாங்க சொல்லப்போனால். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். திருப்பியும் லேட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் இல்லைன்னு ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்காதீங்க. ஆல்ரெடி இழுத்தாச்சு, 2-3 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு. இன்னும் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச லெவலில் ரேங்க் லிஸ்ட்டு ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள் உங்களால் எவ்வளோ ஸ்பீடாக ரிலீஸ் பண்ண முடியுமோ ரிலீஸ் பண்ணி விடுங்க. இன்டர்வியூ போஸ்ட்டுக்குள்ளவங்களை மட்டும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்கனாலும் ஓகே தான், அது யாரும் கேட்க போகிறதில்ல. பட் ஆனால் மற்ற எல்லோரும் எழுதினவங்களுக்கு அவங்க மார்க் என்னன்னு தெரியணும், ரேங்க் என்னன்னு தெரியணும். அது வந்து வெறும் ஜென்ரல் ரேங்க் மட்டும் இல்லை, கம்யூனிட்டி ரேங்க்கும் தெரியணும். ஏன்னா கம்யூனிட்டி ரேங்க் தெரிஞ்சால் தான் ஓரளவு ஜென்ரல் லெவலில் என்னால் கம்யூனிட்டியில் எப்படிங்கிறது ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது யாராவது டிஎன்பிசி இல்லை வேலை பண்ணுறவங்களோ மெம்பர்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் பேசினா தான் வந்து அடுத்த கட்டமாக மேபி ஒரு சொல்யூஷன் நோக்கி நகர்ற மாதிரி இருக்கும். வெறும் புலம்பிக்கிட்டே இருந்தேன்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷனை விடாமல் பண்ணுங்கள். இல்லை ப்ரிப்பரேஷன் விட்டுட்டு நான் வேறு எது பண்ணுறேன்னா அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். 24 ஹவர்ஸும் டிஎன்பிசியே நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களை அவங்க எப்படி கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்களும் டிஎன்பிசி கொஞ்சம் கன்சிடர் பண்ணாமல் இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுற இடத்துல சப்போர்ட் பண்ணுங்கள். பட் 24 ஹவர்ஸ்லையும் இதிலே இருந்துட்டு இந்த பிரச்சனையே பேசிட்டு இந்த பிரச்சனையை இது பண்ணிகிட்டே இருக்காதீங்க. உங்கள் லைஃப்பும் சேர்த்து பார்த்துக்கோங்க. உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா யாரும் உங்களை வந்து தூக்கி விட மாட்டாங்க. உங்கள் ஃபேமிலி நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்ந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்புறமா லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். நம்ம நினச்சது கிடைக்கணுங்கிறது சம்டைம்ஸ் கிடைக்காம கூடி போகும், ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் போராடிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த வகையில் தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸாவது க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் மேக் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.